வணக்கம் moneyshopdevelopers.com வெப்சைட்டுக்காக நான் மணிகண்டன். இந்த வீடியோவில் பூட்ஸ்ட்ராப்பில் கார்ட்ஸ்க்கான கிளாஸஸ் பார்க்க போகிறோம். ஒரு div tag, அதோட கிளாஸ் கார்டு, அதுக்குள்ள கார்டுக்கான பாடி அதையும் நான் div கிளாஸ்லேயே கொடுத்துக்கிறேன். அதோட கிளாஸ் கார்டு பாடி, அதில் சம் டெக்ஸ்ட்டு இந்த பேராகிராஃப் டேக்கில் கொடுத்துக்கிறேன். ஒரு டெக்ஸ்ட்டை இதில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் அதோட கிளாஸ் கார்டு டெக்ஸ்ட் அப்படியே ப்ரௌசரில் வியூ பண்ணி பார்க்குறோம். வியூ பண்ணும்போது ஒரு பார்டர் லைன், அதுக்குள்ளே டெக்ஸ்ட் இருக்குது. அந்த பார்டர்லாம் சரியாக கிளியராக தெரியல. அதில் ஒரு கண்டெய்னருக்குள்ளே பேஸ்ட் பண்ணிக்கிறேன் இந்த கார்டை. அதுக்கு div, அதோட கிளாஸ் கண்டெய்னர் ஆர் கண்டெய்னர் ஃப்ளூயிட், கண்டெய்னர் ஃப்ளூயிட் கொடுத்துக்கிறேன். ஓகே, அதுக்குள்ளே இந்த கார்டு இருக்கிற மாதிரி வச்சுக்கிறேன். இப்போ வியூ பண்ணி பார்க்குறேன். வியூ பண்ணி பார்த்தோன்னா அந்த பார்டரு கிளியராக தெரியுது. இதுக்கு மேலே ஒரு டைட்டில் செட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது நான் h5 டேகுக்குள்ளே கொடுத்துக்கிறேன். கார்டு டைட்டில் அப்படின்னு அதோட டைட்டில் கொடுத்துக்கிறேன். அதுக்கான கிளாஸு கார்டு டைட்டில். இப்போ வியூ பண்ணி பார்க்குறேன். ஓகே, இப்போ இதுக்கு மேலே ஒரு இமேஜ் செட் பண்ணணும்னு நினைக்கிறேன். img இமேஜுக்கான டேகு, அதோட சோர்ஸ் வந்து நாங்கள் இமேஜஸ் ஃபோல்டருக்குள்ளே சம் இமேஜஸ் வச்சுருக்கேன். அதில் ஏதாவது ஒரு இமேஜை எடுத்துக்கிறேன். இமேஜஸ், அதுக்குள்ளே ஒரு இமேஜ். இப்போ இதோட ஆல்டர்னேட் டெக்ஸ்ட்டு அந்த இமேஜோட நேமே கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ வியூ பண்ணி பார்க்கலாம். வியூ பண்ணி பார்க்கும்போது இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரெச் ஆகி வருது. ஸ்ட்ரெச் ஆகி கார்டு டைட்டில் அது கீழே வருது, அது ஓகே. பட் கார்டுக்குள்ளே தான் வருது, அதில் எந்த டவுட்டும் இல்லை. இமேஜுக்கு கார்டுக்கான கிளாஸ் இருக்குது, அதை இங்கே அப்ளை பண்ணோன்னா அது கிளியர் ஆகிடும். கிளாஸ் கார்டு img. இப்போ வியூ பண்ணி பார்க்கும்போது கிளியராக இருக்கும். ரைட், இப்போ இது சைஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் டவுன் ஆனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் ஆகி வரும். ரைட், இப்போ இந்த இமேஜஸ் நான் எடுத்துட்றேன். இப்போ கார்டு பாடிங்கிற மாதிரி கார்டுக்கான ஹெடர், கார்டுக்கான ஃபூட்டர் நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இங்கே div கிளாஸ் வந்து கார்டு ஹெடர், இது ஹெடருக்கு. இதுக்குள்ளே டெக்ஸ்ட்டு ஹெடர் டெக்ஸ்ட். இதே மாதிரி கார்டுக்கான ஃபூட்டருக்கு பாடிக்கு கீழே ஹெடருக்கு பதிலாக ஃபூட்டர், இங்கே ஃபூட்டர் டெக்ஸ்ட். இப்போ வியூ பண்ணி பார்க்கும்போது ஹெடர் டெக்ஸ்ட்டு ஃபூட்டர் டெக்ஸ்ட்டு இருக்குது. இந்த டோட்டலாக இருக்கிற கார்டுக்கே வந்து பேக்ரவுண்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ என்ன பண்ணலாம், தெரியும் ஏற்கனவே பிஜி அப்படின்னு சொல்லி டேஷ் கொடுத்தோன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கும். டேஞ்சர், டார்க், இன்ஃபோ, லைட்டு, ப்ரைமரி, செகண்டரி, இந்த மாதிரி கலர்ஸ் இருக்கும். இதில் ஏதாவது ஒரு கலர் கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். இப்போ பிஜி டேஞ்சரை கொடுத்துக்கிறேன். அண்ட் இதை வியூ பண்ணி பார்க்கும்போது டோட்டலாக அந்த கார்டுக்கு ஒரு கலர். இது பர்டிகுலராக அந்த கார்டுக்கு ஹெடருக்கு மட்டும் கொடுக்கணும் இல்லை ஃபூட்டருக்கு மட்டும் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா பர்டிகுலராக அதுக்கு மட்டும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வியூ பண்ணி பார்க்கும்போது ஹெடர் அண்ட் ஃபூட்டருக்கு மட்டும் இருக்குது. ஃபுல்லாக அவுட்லைன் மட்டும் கொடுக்கணும், பார்டர் மட்டும் செட் பண்ணணும் அப்படின்னா நம்ம பார்டர் செட் பண்ணிக்கலாம். இங்கே பார்டர் என்ன கலர் வேணுமோ கொடுத்துக்கலாம். பார்டர் டேஞ்சர், லைட்டு, ப்ரைமரி. ஸோ ஆல்ரெடி நம்ம கலரில் டேஞ்சர் கொடுத்தனால பார்டரும் டேஞ்சரை கொடுத்துக்கிறேன். இப்போ கொடுத்தோன்னா சைடில் அந்த டேஞ்சர் லைன். பாடிக்கு ஒரு கலர் கொடுக்கணும் அப்படின்னா கொடுத்துக்கலாம். இங்கே பிஜி, ஸோ ஏற்கனவே கொஞ்சம் டார்க் கலராக இருக்குனால லைட் அப்படின்னு உள்ள செட் பண்ணிக்கிறேன். வார்னிங் அந்த மாதிரி ஏதாவது செட் பண்ணாலும் ஓகே. ரைட், இப்போ இதெல்லாம் வந்து ஒரு இது ஓகே. இது சைஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது அதுக்கு இந்த மாதிரி இந்த கார்டு இருக்குது. இப்போ இந்த 4 காலமாக அந்த கார்டு வரணும், அது 4 காலமுக்கு வேறு வேறு கார்டு வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போ என்ன பண்ணலாம், இந்த கார்டு அப்படியே எடுத்துக்கிறேன். இந்த கண்டெய்னர் ஃப்ளூயிடுக்குள்ளே ஒரு ரோ கிளாஸ், கிளாஸ் ரோ, அதுக்குள்ளே டிஃப்ரெண்ட் காலம்ஸ், div class
கால் எல்ஜி. ஸோ ஒரு இதில் வந்து ஒரு 4 காலம் வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் எல்ஜி 3. அடுத்தது அதே ஸ்மாலாக இருந்ததுன்னா 2 வரணும். அப்போ கால் எஸ்எம் 6. ஸோ டோட்டலாக 12 இல்லையா, அதனால் 2 பார்ட்டாக வரும். அடுத்தது எக்ஸ்ட்ரா ஸ்மாலுக்கு ஒரே ஒரு கார்டு. ரைட். ஓகே, இப்போ இதுக்குள்ள நம்மளோட இந்த கார்டை பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ இது வேண்டாம், டோட்டலாகவே வேண்டாம். இதே காப்பி இன்னொன்று ஒரு 4 காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வியூ பண்ணுறேன். வியூ பண்ணும்போது 1 2 3 4 இது மாதிரி இருக்குது. மேபி இந்த பார்டருக்கு வந்து செட் செட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு இதுக்கும் இடையில ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா அது மாதிரி செட் பண்ணிக்கலாம். பாட்டம் பார்டர் MB2 அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். பட் இதை வந்து இப்போ அட்ஜஸ்ட் பண்ணும்போது, அது ஸ்மால் அட்ஜஸ்ட் ஆகும்போது எப்படி அது சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பாருங்கள். இது ஸ்மாலுக்கு சேஞ்ச் ஆகிறது. அடுத்தது இதே வந்து மீடியம்க்கு அப்படியே தான் இருக்க போகுது. அண்ட் லார்ஜ் வரும்போது 4 தான். ஸோ எக்ஸ்ட்ரா லார்ஜாக இருந்தாலும் நமக்கு அதுக்கு மேலே போனாலும் 4 தான் பிரிஞ்சு. இது வந்து சைஸை வச்சு, சைஸ் எப்படி வேணுமோ அதுக்கு இந்த மாதிரி நாம் கொடுத்துக்கலாம் கார்டுக்கு. ரைட். இப்போ இதை வந்து குரூப்பில் போடணும்னு நினைக்கிறேன், கார்டு குரூப் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ நான் என்ன பண்ணலாம், இதெல்லாம் இந்த காலம் இதெல்லாம் எடுத்துட்றேன். ரைட். அண்ட் ஃபைனல் div 1 எடுத்துட்டு இதை வந்து நான் கார்டு குரூப் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறேன். அந்த கிளாஸ் வந்து கார்டு குரூப் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறேன். இப்போ இதை என்ன பண்ணும், இப்படி குரூப் ஆகி வரும். சைஸ் அட்ஜஸ்ட் ஆகி அதுவே குரூப் ஆகி வரும். ஸோ சின்ன சைஸுக்கு அது ஓகே, பெருசாகும்போது அது குரூப் ஆகி வரும், ரொம்ப க்ளோஸாக இருக்கும். ரைட். ஸோ பார்டர் வேணும்னா நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரைட்டு தான் இருக்கனால, ஸோ இங்கே வந்து ரைட் பார்டர் இருக்கணும். அதனால் இங்கே வேணால் கொடுத்துக்குங்க. MR2 அப்படின்னு. MR2 இதுக்கும் MR2 அண்டு இதுக்கும் MR2. ஓகே, இப்போ பார்க்கலாம். அந்த ஸ்பேஸ் கிடைக்கும், வேணும்டா கொடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது கார்டு டெக். இப்போ இதில் வந்து இந்த டெக்ஸ்ட்டை பாருங்கள். இப்போ என்ன பண்ணுறேன், இந்த டெக்ஸ்ட் வந்து நிறைய இருக்கிற மாதிரி கொடுக்குறேன். ஒரு இதில் நிறையா, ஒரு இதில் கம்மியாக அப்படிங்கிற மாதிரி போது இந்த ஹைட் டிஃப்ரென்ஸ் வரும். இப்போ நான் வந்து டெக்ஸ்ட் நிறைய பேஸ்ட் பண்ணுறேன் ஒன்றில் மட்டும். இப்போ வியூ பண்ணி பார்க்கும்போது இந்த குரூப் கொடுத்த உடனே என்ன ஆயிரும், அந்த ஹைட் டிஃப்ரென்ஸ் எல்லாமே அட்ஜஸ்ட் ஆகி வரும். இதில் டெக்ஸ்ட் அதிகமாக இருக்குது, ஆனால் இது வந்து சைஸை பொறுத்த வரைக்கும் அட்ஜஸ்ட் ஆகி அதுவே அட்ஜஸ்ட் ஆகி வருது. ஓகே, இது ரொம்ப முக்கியம். இப்படி இல்லை அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணலான்னா கார்டு டெக்கு அப்படின்னு சொல்லி குரூப் இல்லாமல் கார்டு டெக்கு இப்படி கொடுத்தீங்கன்னா அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு நார்மலாக வரும். குரூப் கிடையாது, இது கார்டு வந்து குரூப் ஆகிலாம் வரப்போகிறதில்ல. பட் அந்த ஹைட்டு வந்து அட்ஜஸ்ட் ஆகி வரும். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். வேறு ஏதாவது நோட்ஸு டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா moneyshopdevelopers.com வெப்சைட்டை பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டை போஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ அலர்ட், அது ஃபர்தராக போடுற வீடியோ அலர்ட் வேணும் அப்படின்னா இந்த பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்கள். மிக்க நன்றி.